தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகள் பிரதான சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இந்த நிலையில் பழைய குற்றால அருவியில் கடந்த மே மாதம் 17ஆம் தேதி ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 17 வயது சிறுவன் பலியான நிலையில் ஏற்கனவே பழைய குற்றால அருவியை வனத்துறையிடம் ஒப்படைக்கும் முடிவு குறித்த பரிசீலனை தற்போது தீவிரமடைந்தது. இந்த நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் பழைய குற்றால அருவி பகுதியில் வனத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைக்க தற்காலிகமாக அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் பழைய குற்றால பகுதியில் உள்ள காப்பு காட்டில் நெகிழியை முற்றிலுமாக ஒழிக்க வனத்துறை சார்பில் நெகிழி பயன்பாட்டை தடுக்க சோதனை சாவடி அமைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அப்பகுதியில் விளைநிலங்கள் உள்ளதாக விவசாயிகளும் வியாபாரிகளும் மற்றும் பொதுமக்களும் வனத்துறை வசம் அருவி ஒப்படைக்கப்பட்டால் தங்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். குளம், குட்டை உள்ளிட்ட நீர்நிலைகளில் சாயக்கழிவு நீர் கலப்பதை தடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு நீர்நிலைகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட வீரபாண்டி பகுதியில் இயங்கி வரும் தனியார் சாய ஆலைகள் முறைகேடாக சாயக்கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றுவதால் அருகில் உள்ள குளம், குட்டை உள்ளிட்ட நீர்நிலைகளில் கலப்பதாகவும் இதனால் அந்த பகுதிகளில் இருக்கும் நிலத்தடி நீர் மாசடைந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர். நீர்நிலைகளில் சாயக்கழிவு நீர் கலப்பது குறித்து ஆய்வு செய்ய சென்ற தமிழ்நாடு நீர்நிலைகள் பாதுகாப்பு இயக்கத்தினர் மீது சாய ஆலை தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வீரபாண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தனர். விதிமுறை மீறும் சாய ஆலைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்களை எழுப்பினர். விவசாயிகள் ஒரு கோரிக்கை விஷயமாக போனதுல ஒரு பொய் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. 2 விஷயத்துல கவனிக்கணும். ஒன்று, எந்த விதமான சட்ட அனுமதியும் இல்லாமல் அந்த தொழிற்சாலையை உடனடியாக மூட வேண்டும். 2வது, இந்த விசாரணைக்காக போன இந்த விவசாயிகள் மேல் போட்டிருக்கின்ற பொய் வழக்கை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும். நியாயமான முறையில் பொதுவாக மலைமறைவு பிரதேசமான தமிழகத்திலே நீர்நிலைகளையும் ஓடைகளையும் ஆறுகளையும் பாதுகாக்கின்ற ஒரு பொறுப்பை காவல்துறையினரும் சட்டத்துறையினரும் வருவாய்த்துறையினரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அதற்கான அந்தந்த மாவட்டங்களில் பொறுப்பேற்க வேண்டும் என்ற முறையில் இந்த விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இங்கே நம்ம பண்ணியிருக்கிறோம்.